ஏலக்காய் இது எல்லாமே ஏலக்காய் தான் போட்டிருக்கீங்க. ஏலந்தான் இதில். அது ஃபுல்லு ஏலந்தான். ஆமாம் ஏலந்தான். கேட்டு வந்தால் கொடுக்கலாம்ல? வாங்கலாம் வாங்கலாம். கீழே உங்கள் நம்பர் கொடுத்தா வாங்கி கொடுப்பீங்களா? 1/2 கிலோ 1 கிலோ கொரியரில் அனுப்பி விடலாம்ல? அனுப்பிச்சி விடலாம். அனுப்பிச்சி விடலாம். கிலோ வந்து அது என்ன ரேட்டுங்கிறத வச்சு நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கு போதில் 2000 ரூபா போகுது கிலோ, 1500 போகுது. கொஞ்சம் அதுக்கு மேலே மீடியமானது வந்து 2 1 வந்து 1 பெருவிட்டு அந்த ரேட்டு போகும்போது நீ எந்த ஒரு விவசாயி? நாங்கள் காமூர் பஞ்சாயத்து கொடலங்காடு விவசாயி. எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதாவது விவசாயம் ஆரம்ப காலத்துலேருந்தே நாங்கள் விவசாயத்தை இருக்கோம். வந்துங்க ஆடி மாதம் நம்மளுக்கு ஆடியில் வந்து நம்மளுக்கு பூவடிக்கும். பூவடித்தோடனே ஆடி ஆவணிக்கு மேலே பிஞ்சு வரும். பிஞ்சு வந்தோடனே பிஞ்சு வடையில் வந்து நல்லா விளைஞ்ச பிறகு அதுக்கு மருந்து வந்து மாதம் ஒரு ட்ரிப் அடிக்கணும். மாதம் ஒரு ட்ரிப் அடிக்கணும்னா அந்த மாதத்தை அடிக்கும்போது இந்த பூச்சி உழுக இல்லாமல் இருக்கிறதுக்காக காய் பெருவிட்டு கொடுக்கும். இதோடைய விலை வந்து இப்போ விலை குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆரம்பத்தில் 3000 2000லாம் விற்றாங்க. இப்போ விவசாயம் வந்து இதை ஏலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆரம்பத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து 1500 ரகம் போல் 1 2 3 ரகம் பார்க்குறாங்க. அந்த 3வது ரகத்தில் பெருவிட்டாக இருக்கிறத வந்து 2000 போகுது கிலோ, 1500 போகுது. கொஞ்சம் அதுக்கு மேலே மீடியமானது வந்து 2 1 வந்து 1 பெருவிட்டு அந்த ரேட்டு போகும்போது 2 வந்து உங்களுக்கு கொஞ்சம் காய் கம்மியாக இருக்குது. அந்த காய் கம்மியாக இருக்கிறதுல வந்து உங்களுக்கு ரேட்டு கம்மியாகுது. இந்த 3 ரகத்தில் ரேட்டு கம்மி. விவசாயிகளுக்கு ஏற்கனவே கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி சம்பள விவசாயிகளுக்கு 400 ரூபா கொடுக்குறோம்னா அவங்க குறிப்பிட்டது 3 மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்க. இதில் வந்து விவசாயத்தில் வந்து எந்த இதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த மிளகு இந்த ஏலக்காயில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. விவசாயிகளுக்கு கட்டாமல் ஏலத்தை பூரா பெரும்பாலும் போடுறாங்க. காப்பி அழிச்சிட்டு இப்போ ஏலம் போடுறாங்க. நிறையா ஏலம் போட்டு இப்போ வெளியூர்லேருந்து வந்து 10 வருஷம் 15 வருஷம் பேசி பட்டாக்காட்டுக்காரவங்கிட்ட 10 வருஷம் காண்டாக்ட் பேசி ஏலத்தை போடுறாங்க. அதுவும் தண்ணி இருக்கணும். அந்த மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு நம்ம மருந்து அடிச்சாகணும். அதுக்கு பல வேலை இருக்குது. அதில் வந்து வண்டு இதெல்லாம் குறையும். அதுக்காக மாதம் வந்து மருந்து அடித்தா இதோடைய விலை வந்து நம்மளுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். அந்த நிரந்தரம் வந்து ஃபஸ்ட்டு ரகத்துக்கு வந்து 2000 ரூபா போகும், 1500 ஆகும். 2வது இதுக்கு வந்து ரகத்துக்கு வந்து அதில் 1000 ரூபாய்க்கு வரலாம், 750 ரூபாய்க்கு வரலாம். 3வது ரகம் அதே மாதிரி ரேட்டு தான் வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கிற காய் வந்து பெருவிட்டாக இருக்கும்போது 2000 ரூபா 2500 வரையும் போகுது இந்த காய். ஆனால் அதே நிமிஷம் எல்லாம் இப்போ கொடைக்கானல் வட்டாரத்துக்கு தான் தடிங்குடிசை, கேசி வெட்டி, பாச்சலூர் இந்த லைனில் பூராமே பெரும்பாலும் ஏலம் உருவாயிருச்சு. இப்போ எதுக்கு ஏலம் விவசாயம் அதிகமாகிட்டு இருக்கு? ஏலம் வந்து கேசி வெட்டி, பன்றிமலை, இங்கிட்ட ஆடலூர், இது நடுக்காடு இந்த வகையில் வந்து ஏலம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து அங்கிட்டு பூராமே காப்பியில் பிடிச்சிட்டு ஏலம் தண்ணி உள்ள இடத்துல பூராமே காப்பி தோண்டி ஏலம் போடுறாங்க. குறிப்பிட்டு 10 வருஷம் காண்டாக்ட் பேசுகிறாங்க. சொந்த காட்டுக்காரரும் போடுறாங்க. இதில் ஏலக்காவா? இதான் ஏலம். இந்த ஏலம் இப்போ இதில் பூராமே பூவடிக்குது. ஆமாம், இது ஆடி ஆவணில் வந்து இது வந்து பிஞ்சு. இந்த பிஞ்சு பெருவிட்டானோடனே உங்களுக்கு ஆடி ஆவணில் வந்து சீசன் வருது. சீசன் வந்து ஒரு 6 ட்ரிப்பு வந்து எடுக்கலாம். 6 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒருக்கா 2 மாதத்துக்கு ஒருக்கா காய் எடுக்கணும். வெளியிலேருந்து ஆளுகளை கொடுத்து காய் எடுத்து என்ன பண்ணுவீங்க? காய் எடுத்து காயை போடணும். ஸ்டோரில் காயை கொடுத்து அவங்களுக்கு கிலோ 3 ரூபாயோ 2 ரூபாயோ பேசி அந்த காயை வந்து அவங்க காய்ச்சி கொடுத்துருவாங்க. அதை கொண்டு வந்து நம்ம விவசாயி வந்து அதை நிரந்தர ரேட்டுக்கோ எப்படி ரேட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம போட்டுறோம். மிளகோட ஏலக்காய் வேறு கூட இருக்குது. எப்பயுமே ஏலக்காய் ரேட்டு கூடயே இருக்குது. ரேட்டு கூடுன்னு சொன்னீங்கன்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஏலம் ஆயிடுச்சு. வந்து எல்லாமே கேரளாவிலேருந்து ஏலம் அதிகமாக இருக்குன்னா 5000 ரூபா வரையும் போச்சு கிலோ. அதை வச்சு இப்போ மலையில் போடும்போது இப்போ ரேட்டு உங்களுக்கு விவசாயம் வந்து கூடுதலாயிடுச்சு. ஏலத்தோடைய மதிப்பு வந்து கூடுதலாயிடுச்சு. எல்லாமே ஏலக்காய் போடுறாங்க. ஏலக்காய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி மிளகு இருக்குது. மிளகும் காண்டாக்ட் பிடிக்கிறாங்க. சிலது நோய் வந்துடுது கொடிகளுக்கு, அதுக்கு மருந்து அடிக்கிறாங்க. மிளகு வந்து ஆடி மாதம் பூவடிக்குது.
ஆடி மாதம் வந்து பால் அடித்தோடனே ஆடி ஆவணிக்கு மேலே பிஞ்சாகி உங்களுக்கு புரோட்டா தை மாசியில் நம்மளுக்கு எடுப்பு வருது. மிளகுடைய ரேட்டு அந்த நேரத்தில் வருது. தை மாதத்தில் பூராமே மிளகுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது நிரந்தரமாக வந்து 550 ரூபா போகுது, 350 ரூபா போகுது. நல்லா கொஞ்சம் காய விட்டு நல்ல முறையில் சொந்த விவசாயம் வந்து பார்க்குறவங்க நம்மளுக்கு ரேட்டு கிடைக்கணுக்காக அதையும் நிப்பாட்டி 500 இப்போ 600 ரூபா வரையும் போகுது. ஏலக்காய் நல்லா பச்சை கலர் இருக்குமா? பச்சை கலரில் வந்து நம்ம காய போடுறத பொறுத்து இருக்குது. ஸ்டோரில் கொடுக்குறோம்னு சொன்னால் காய போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதில் தான் நம்மளுக்கு அந்த பச்சை கிடைக்கும். அது அந்த பக்குவத்தில் காய்ச்சணும். விவசாயிட்ட நேராக வாங்குறப்ப மக்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும்ல? விவசாயிகளுக்கு அதாவது வந்து இவங்களோட செலவு இல்லை, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விற்கிறப்ப ரேட் கூட போகுது. ஆமாம், இதே நேரடியாக விவசாயிட்டே வாங்குறப்ப ரேட்டு கம்மியாக வாங்கலாம். ரேட்டு கம்மியாகவும் வாங்கலாம். அது அவங்களோட சூழ்நிலையை வச்சு கொடுப்பாங்க. ஒருத்தர் நேரடியாக கொள்முதல் பண்ணி கடைகளுக்கும் கொடுக்குறாங்க, வெளியில் வியாபாரிகளுக்கும் கொடுக்குறாங்க. வியாபாரியும் கொடுக்குறாங்க. இப்போ நேரடியாக அவங்கள்ட்ட கேட்டு வந்தால் கொடுக்கலாம்ல? வாங்கலாம். கீழே உங்கள் நம்பர் கொடுத்தா வாங்கி கொடுப்பீங்களா? 1/2 கிலோ 1 கிலோ கொரியரில் அனுப்பி விடலாம்ல? அனுப்பிச்சு விடலாம். கிலோ வந்து அது என்ன ரேட்டுங்கிறத வச்சு நம்ம அன்னைக்கு ரேட்டுக்கு போதில் அப்படின்னு வாங்கலாம். இல்லை, வெளியே வாங்குறத விட அவங்ககிட்ட குவாலிட்டியாக வாங்கலாம்ல? நல்லபடியாக வாங்கலாம். கலப்படம் இல்லாமல் சுத்தமாக போய் சேரும்ல? ஒரிஜினல் சரக்கு கலப்படம் இல்லாமல் அவங்க நேரடியாக காய்ச்சி. என்னென்ன சரக்கு கிடக்கு ஏலக்காய்? மொதல் குவாலிட்டி எல்லாம் ஆமாம், ஃபஸ்ட்டு 2வது 3வது எல்லா தரமும் கொடுப்பீங்க? எல்லா தரமும் கொடுப்பாங்க. எல்லாமே அவங்க அதுக்கு தகுந்த ரேட்டை வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 2000 ரூபா போகுதுன்னா 2000 ரூபா, 2வது வந்து ஒரு 700 ரூபா 750 ரூபா போகும். இப்படி இதில் வச்சு அதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதான் ஒரு ஏலத்தோடைய கணக்கு. ஆனால் மாதம் ஒரு ட்ரிப்பு மருந்து அடிக்கணும். அடித்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயத்தை ரொம்ப இதுக்கு செலவு அதிகம் தான். விவசாயிக்கு கட்டாதான். ஒரு நேரம் விலை கிடைக்கும், ஒரு நேரம் விலை கிடைக்காது. அதே மாதிரி தான் இந்த ஏலத்தோடைய உரம். ஏலம் வந்து உங்களுக்கு அப்படி ஒன்றும் வேலையாளிகளுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பணம் சம்பளம் 400 ரூபா கொடுக்குறாங்க. கரெக்டாக 2 மணிக்கு போயிடுவாங்க. காலைல 8 மணி 9 மணிக்கு வர்றாங்க, வந்துட்டு 2 மணிக்கெலாம் போயிடுவாங்க. இனிமேல் வேலையாளெலாம் முந்தி மாதிரி 5 மணி 6 மணிக்கெலாம் சொல்ல முடியாது. வேலையாள் கிடைக்கிறதும் கஷ்டம். இப்போ உங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தா போட்டு விட்ருவீங்க? ஆர்டர் கொடுத்தா இப்போ வந்து நம்ம ஏலம் கொடுக்குறோம்னா இது ஏலக்காய், இது எல்லாமே ஏலக்காய் தான் போட்டிருக்கீங்க? ஏலம் தான் இதில். அது ஃபுல்லு ஏலம் தான்? ஆமாம், ஏலம் தான், ஃபுல்லு ஏலக்காய் தான். அதாவது வந்து நீங்கள் ஏலத்துக்கு வந்து விவசாயிகிட்ட வாங்கணும்னு சொன்னால் நேரடியாக உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்து நேரடியாக விவசாயத்தை என்னன்னு விலையை பேசி நீங்கள் எடுக்கலாம். நிரந்தர விலை எப்படி? 1/2 கிலோ 1 கிலோ கேட்டால் அனுப்பிச்சி விட்டுலாம்? 1/2 கிலோ 1 கிலோ அந்த வியாபாரி வீட்டுக்கு தேவையானவங்க எவ்வளோ வாங்குறவங்களுக்கு கொடுப்போம். இப்போ நீங்களே கொடுத்துருவீங்களா? எடுத்து போட்டு கொடுக்கலாம். 5 கிலோ வேணும், இல்லை 10 கிலோ வேணும். உங்கள் நம்பர் கீழே கொடுத்தா கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஆமாம். நன்றி.